Disclaimer: this video is only for educational purpose and information. இன்றைய நிஃப்டி லெவலில் ரெசிஸ்டன்ஸ் 26,100ஆகவும் சப்போர்ட்டு 25,725ஆகவும் இருக்கிறது. இன்றைய மார்க்கெட்டில் அதே லெவலில் ரேஞ்ச் பவுண்ட்லேயே ஆன மாதிரி கொஞ்சமாக லெவலில் கொஞ்சம் இறக்கம் கண்டு முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட்டு. 45 பங்குகள் வீழ்ந்தன இன்று. ஒன்லி 5 பங்குகள் இருந்திருக்கு. இருந்தாலும் ஃபெட் ரேட்டு 25% குறைந்த போதிலும் மார்க்கெட்டு முந்தைய நிலையிலேயே கன்சாலிடேஷன்லேயே இருந்து கொஞ்சம் பாயிண்டில் இறக்கம் கண்டு முடிவடைந்தது. விற்பனை அதிகமாக இருந்தது என்று. இன்ஃபோசிஸ்லாம் நிறைய குறைஞ்சி இன்றைக்கி டவுன் ஆகிட்டுள்ளது. அப்புறம் பேங்க் நிஃப்டியை பார்த்தாக்கா பப்ளிக் செக்டர் 100 ட்ரெண்டிங்கில் கேபிட்டல் குட்ஸு ரியாலிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லை என்று. பேங்கிங்கில் கனரா பேங்க் நல்ல இதாக இருந்தது. பேங்க் நிஃப்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் 58,600லையும் சப்போர்ட் 57,500லையும் இருக்குது. கனரா பேங்க்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததுனால விலை நல்ல விதமாக உயர்ந்தது இன்றைக்கு. ஐசிஐசிஐ வங்கி கொஞ்சம் வீழ்ச்சியை கண்டது இன்றைக்கி. ஃபெடரல் வங்கியும் கொஞ்சம் உயர்ந்தது இன்றைக்கி. ஃபெடரல் வங்கியும் கனரா வங்கியும் உயர்ந்தது. இப்போ அடுத்து சென்சஸ் பார்க்க போகிற சமயத்தில் சென்சஸ்ல உள்ள ரெசிஸ்டன்ஸ் 85,200லையும் சப்போர்ட் 84,000லையும் இருக்குது. எல்லாம் நேற்றையை விட கொஞ்சம் எல்லாமே இறங்கி வந்திருக்கு லெவல். கோல்டு சில்வர்லாம் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு இன்றைக்கி $2 கிட்டத்தட்ட வளர்ச்சி காணப்பட்டது. எம்சிஎக்ஸ்லேயும் உயர்வு இருந்தது. கோல்டும் சில்வரும் கொஞ்சமாக. இன்ஃபோசிஸ், சன்ஃபார்மா, டாக்டர் ரெட்டி எல்லாம் பயங்கர வீழ்ச்சியை கண்டு இன்றைக்கி. ட்ரம்ப்பு சைனாவோட போட்ட அக்ரிமெண்ட்டு சைன் ஆகிருக்கு. இருந்த போதிலும் நாளைக்கு மார்க்கெட்டு எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கு இறக்கத்திலேயே முடிவடைந்து விட்டது, எந்த விதத்தும் இல்லாமல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.